ஃபுல் சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபுல் சிக்கன் வாங்கி வச்சுக்கோங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் தான் மசாலா தேய்க்கும் போது வசதியாக இருக்கும். அதே மாதிரி பொரியும் போதும் எண்ணெயெல்லாம் உள்ளே இறங்கி நல்லா பொரிஞ்சு சாஃப்டாக இருக்கும். இதோட கால் பக்கத்துலேயும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பின் பக்கத்துலேயும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 7 காஞ்ச மிளகாவை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கணும். இப்போது ஊற வச்ச காஞ்ச மிளகாய், அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1 எலுமிச்சை பழத்தோட சாறு, தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன்ல தேய்ச்சி விடணும். உள் பக்கத்துல எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்கு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இந்த பூண்டு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் மசாலா தடவி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். இந்த சிக்கன் ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் எண்ணெயை எடுத்து மேல் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை மறுபக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம். இப்போவும் இது ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் எடுத்து மேல் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம முழுசாக வச்சு பொரிக்கிறதுனால உள் பக்கத்துல எல்லாம் வேகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா வெந்துருச்சு சிக்கன் பீஸ். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக பொரிஞ்சு தயாராக இருக்குன்னு. வாவ், பார்த்தா இப்போ உடனே எடுத்து சாப்பிடணும் போல தோணுது. சிக்கன் பீஸ் நல்லா பொரிஞ்சு தயாராக இருக்கு பாருங்க. உங்களுக்கும் இதை பார்த்த உடனே செஞ்சு பார்க்கணுன்னு தோணுதா?
நீங்களும் உங்களோட வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.